அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை. நமக்கு கடன் பிரச்சனையா இருக்கட்டும், வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும், அதேபோல குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு முக்கியமான நம்மளுடைய உடலுக்கு உண்டான ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெயின். இந்த பெயின நம்ம எப்படிலாம் நம்ம போக்கலாம்? அதே மாரி அந்த பெயின் நம்ம வராம நம்ம எப்படி நம்ம தடுக்கலாம்? எனக்கு இப்ப பெயின் வந்திருக்கு. நைட்ல தூங்கவே முடியல. சும்மா அரிச்சுக்கிட்டே இருக்கு. சொரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல புண்ணு மாரி ஏற்படும்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அந்த பெயின நம்ம எப்படிலாம் போக்கலாம்? இந்த பெயின்ன்றது என்ன? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா பெயின்ன்றது என்னன்னா, நம்மளுடைய முடியிலேயே அது ஒட்டி வாழும். பெயின் வந்து என்னன்னா, பறக்காது. பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணாது. வேற ஒருத்தவங்கலேருந்து பெயின் நம்மகிட்ட வரலாம். அதாவது நம்ம அவங்ககிட்ட படுக்கும்போது நமக்கு பெயின் வரலாம். அவங்க உபயோகப்படுத்தின சீப்லேருந்து அந்த பெயின் வந்து ஒட்டியிருந்து, அந்த சீப்பை நம்ம எடுத்து திருப்பி சீவும்போது நமக்கு பெயின் வரலாம். இந்த ஒரு 2 காரணிகள் தான் வந்து என்னன்னா, பெயின் பரவ சான்ஸ் இருக்கு. பெயின் எடுத்து நீங்க வெளிய தூக்கி வீசினா, அது இறந்துரும். ஏன்னா, அது மனுஷனுடைய ரத்தத்தை குடித்து, அத பெயின் வந்து வாழுது. பெயின் வந்து என்னன்னா, அழுக்குனால அது வர்றது கிடையாது. பொதுவா குளிக்கிறதுனாலயும் பெயின் வர்றது கிடையாது. பொதுவா அது எதனால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அது ஒரு ஒட்டுண்ணி. நம்மளுடைய மத்தவங்கள சார்ந்து வாழுது. இந்த பெயின நம்ம எப்படிலாம் போக்கலாம்? பெயின்னா என்ன? ஈறுனா என்ன? அதுக்கப்புறம் பொடுகுனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பெயின்னா வந்து பார்த்தீங்கன்னா, பெயினோட முட்டை தான் வந்து என்னன்னா ஈறு. இந்த இந்த ஈறுகள் உடைந்து முட்டை ஓடு தான் வந்து என்னன்னா, அது பொடுகு. இந்த பொடுகும் நமக்கு அரிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியது. அதேபோல நமக்கு இந்த ஈரும் நமக்கு அரிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதேபோல நமக்கு பெயினும் நமக்கு அரிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இத நம்ம எப்படிலாம் நம்ம போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பொதுவா 10, 15 டைம் குடிக்கும்போதும் பெயின் போக வாய்ப்பு கிடையாது. அதேபோல மொட்டை அடித்தும் நம்ம பெயின நம்ம போக்கலாம். பொதுவா எல்லாரும் மொட்டையும் அடிக்க மாட்டாங்க அதுக்காக. அதுக்கு நம்ம என்னென்ன நம்ம ப்ரிகாஷன் மெத்தட்ஸ் வந்து எடுக்கலாம்னா, சின்ன வெங்காயம் எடுத்து அத அரைச்சு, அத ஒரு வாரம் நீங்க தேய்ச்சுட்டு வரும்போது உங்களுக்கு பெயின் போகும். அதேபோல ஆங்கில மருந்துகள் அவைலபிளா இருக்கு. அத வாங்கி நீங்க தேய்ப்பதன் மூலம் இந்த பெயின் சுத்தமாக நின்றுவிடும். ஆனா நம்ம ஷாம்பு போட்டோ, இல்ல சோப் போட்டோ நம்ம சரிப்படுத்தும்போது, நமக்கு சரியாகாது. நமக்கு பெயின் நம்மள விட்டு போகாது. அதேபோல நம்மளுடைய கற்றாழை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பெயின் போக வாய்ப்பு இருக்கு. பெயின் சீப்பு, அதுக்கப்புறம் ஈர்கோலி இது பயன்படுத்துறதுக்கு முன்னால நீங்க சின்ன வெங்காயம் நீங்க தேய்ச்சு, அதற்கப்புறம் நீங்க அந்த பெயின் சீப்பை நீங்க யூஸ் பண்ண மூலம் உங்களுக்கு நிச்சயமாக அந்த பெயினிலிருந்தும், ஈரிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.